ஹாய் வாங்க, சிம்பிளாக நம்ம பட்டாணி ரைஸ் பாத் செய்யலாம். தேவையான கொஞ்சம் சோம்பு போடுங்க. கல்பாசி போட்டதுக்கப்புறமா நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன் போட்டுக்கலாம். இந்த மசாலா நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பட்டை, லவங்கம், கிராம்பு மொத்தத்தையும் சேர்த்து நம்ம நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பட்டாணி, கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும். 2 கிளாஸ் அரிசிக்கு ஒரு தக்காளி போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போடும். தேவையான அளவு ஒரு ஸ்பூன் உப்பு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சப்ஸ்கிரைப் செல்லங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நீடூடி வாழ்க என் சப்ஸ்கிரைபர். ரொம்ப நன்றி. இது ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ 1 கிளாஸ் சேர்த்துருக்குறோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது இது கொதி வரட்டும். கொதி வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு 2 விசில் இருந்தால் நம்மளோட பட்டாணி ரைஸ் பாத் ரெடி. வெயிட் பண்ணலாம். நம்மளோட ரைஸ் பாத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுடு எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக பாருங்கள். இவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட ரைஸ் பாத் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல் மை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல். பாய்.